அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஸ்கில் டெவலப்மெண்ட், அதாவது டைப்பிங், இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணலாம். இந்த காலத்தில் இங்கிலீஷ் டைப்பிங்கிறது முக்கியமாக இருக்குது. ஒரு கம்ப்யூட்டர் சென்டர் போனாலும், இல்லை நம்மளே ஒரு டாக்குமெண்ட் அடினாலும், இல்லை ஒரு காலேஜில் போய் படித்து ஏதோ ஒரு ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணாலும் இங்கிலீஷ் டைப்பிங் ரொம்ப முக்கியமாக இருக்குது. அதனால் இங்கிலீஷ் டைப்பிங்கை எப்படி அடிக்கலாம், எப்படி கொஞ்சம் ஸ்பீடாக டைப் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலமா சொல்லி கொடுத்துட்ருக்குறோம். இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 5 வீடியோ வெளியிட்டிருக்கிறோம். 5 வீடியோவை நிறைய பேர் பார்த்து பயனடைஞ்சிருக்கிறாங்க. இன்னைக்கு இந்த வீடியோ 6வது வீடியோ, இங்கிலீஷில் எப்படி டைப் பண்ணலாம் அப்படிங்கிறதுல. இது பார்ட் 6, 6வது வீடியோ வெளியிடுறோம். வாங்க வீடியோ பார்க்கலாம். பேஸ் கீன்னு பேர், இல்லைனா ஹோம் கீன்னு பேர். அதாவது ASDF, இது லெஃப்ட் ஹேண்ட், இடதுகை. ASDF. ஏங்கிறது சுண்டு விரல், எஸ்ங்கிறது மோதிர விரல், டிங்கிறது நடு விரல், எஃப்ங்கிறது ஆள்காட்டி விரல். கரெக்டாக அந்தந்த எழுத்து மேலே வச்சுக்கணும். சுண்டு விரல் ஏ மேலேயும், மோதிர விரல் எஸ் மேலேயும், டி அதாவது நடு விரல டி மேலேயும், அந்த ஆள்காட்டி விரல் எஃப் மேலேயும் வச்சுக்கணும். இந்த கட்ட விரல ஸ்பேஸ் பார்ல வச்சுக்கணும். இது இடதுகை பக்கம், லெஃப்ட் ஹேண்ட். இது ரைட் ஹேண்டு. ரைட் ஹேண்டில் சுண்டு விரல் செமிகோலன்ல வச்சுக்கணும். இந்த மோதிர விரல் எல்ல வச்சுக்கணும். இந்த நடு விரல் கீழே வச்சுக்கணும். இந்த ஆள்காட்டி விரல் ஜேல வச்சுக்கணும். கட்ட விரல ஸ்பேஸ் பார்ல வச்சுக்கணும். எப்போ கம்ப்யூட்டரில் டைப் அடிக்க உட்காந்தாலும் நல்லா நேராக உட்காந்துக்கிட்டு கரெக்டாக அந்த லெஃப்ட் ஹேண்டில் அந்த நான் சொன்ன அந்த ஒவ்வொரு விரலையும் ASDFல வரிசையை வச்சுக்கின்னு, அதே போல் ரைட் ஹேண்டு வலது கையில் செமிகோலன் LKJ அப்படின்னு கரெக்டாக அந்த எழுத்து மேலே வச்சுக்கணும். இதான் ஹோம் கீன்னு பேர். இதுலேருந்து தான் மற்ற எழுத்து நம்ம மற்ற எழுத்தை அடிக்க போகிறோம். ரைட்டுங்களா? அப்போ நம்ம இது வரையும் 5வது வீடியோவில் ASDF பார்த்துட்டோம், செமிகோலன் LKJ பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் JH எப்படி அடிக்கணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த ஹோம் கீ ஃபுல்லாக முடிச்சாச்சு, அதாவது மிடில் ரோ, நடு வரிசை ஃபுல்லாக முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், மேல் வரிசையை பார்த்தோம். மேல் வரிசை QWER எப்படி அடிக்கணும்னு பார்த்தோம் லெஃப்ட் சைடில். ரைட் சைடில் அதே போல் பார்த்தீங்கன்னா POIU, இதில் ஒரு 4 எழுத்து, இதில் ஒரு 4 எழுத்து எப்படி அடிக்கணும்னு பார்த்தோம் மேல் உள்ள ரோல, அதாவது மேல் உள்ள வரிசையில். நடு வரிசை முடிச்சாச்சு. அடுத்தது மேல் வரிசை பார்த்தோம். மேல் வரிசை மொத்தம் 10 எழுத்து இருக்கு. அதில் இந்த பக்கம் ஒரு 4 எழுத்து, அதாவது QWER முடிச்சாச்சு. அதே போல் வலது பக்கம் ஒரு 4 எழுத்து POIU முடிச்சாச்சு. இன்னும் இருக்கிறது மேல் வரிசையில் Tயும் ஒய்யும் தான் இருக்கு. இந்த வீடியோவில் இந்த Tயும் ஒய்யும் எப்படி டைப் பண்ண போறோங்களாம் பார்க்க போறோம். வாங்க அந்த Tயும் ஒய்யும் எப்படி டைப் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுடைய இடது கை விரல்களை ASDF எழுத்துக்கள் மீதும், வலது கை விரல்களை செமிகோலன் LKJ எழுத்துக்களின் மீதும் வைத்துக் கொள்ளவும். நாம் அதை சொன்ன மாதிரி அந்த ஏங்கிறதுல சுண்டு விரல், எஸ் எழுத்து மேல மோதிர விரல், டி எழுத்து மேல நடு விரல், எஃப் எழுத்து மேல ஆள்காட்டி விரல். இது லெஃப்ட் சைடு இடதுகை கரெக்டாக வச்சுக்கணும், இடதுகை விரல்களை. அதே போல வலதுகை விரல்களை எதில் வச்சுக்கணும்னா, சுண்டு விரல செமிகோலன் மேல வச்சுக்கணும், மோதிர விரல எல் மேல வச்சுக்கணும், நடு விரல் கே மேல வச்சுக்கணும், ஆள்காட்டி விரல ஜே மேல வச்சுக்கணும். ரைட்டுங்களா? இதாங்க சொல்லிருக்கிறாங்க. உங்களுடைய இடதுகை விரல்களை ASDF எழுத்துக்கள் மீதும், வலதுகை விரல்களை செமிகோலன் LKJ எழுத்துக்கள் மீதும் வைத்துக் கொள்ளவும். இப்பொழுது நடுவரிசைக்கு மேல் இடதுகை விரலுக்கு மேல் QWERT மேல ஒரு 5 எழுத்து இருக்கு இடதுகை விரலுக்கு மேல. அதே போல வலதுகை விரலுக்கு மேல பாத்தீங்கன்னா POIUY, இது மேல ஒரு 5 எழுத்து இருக்கு. இந்த எழுத்துக்களை எப்படி டைப் செய்வது என பார்ப்போம். ஸ்டெப் 1, place the left hand fingers on ASDF. இடதுகை விரல்களை ASDF கீ மீது வைத்துக் கொள்ளவும். ஸ்டெப் 2, place the right hand fingers on
செமிகோலன் எல்கேஜே, வலது கை விரல்களை செமிகோலன் எல்கேஜே அந்த எழுத்துக்கள் மீது வைத்துக் கொள்ளவும். ஸ்டெப் 3, ஹோல்டு லெஃப்ட் அண்ட் ரைட் ஹேண்ட் தம் ஆன் ஸ்பேஸ் பார் கீ, அதாவது 2 கட்டை விரல்களையும் ஸ்பேஸ் பார் கீ மீது வைத்துக் கொள்ளவும். இது வந்து ஸ்டெப் 3. ஸ்டெப் 4, சுண்டு விரலால் அதாவது ஏ டைப் அடிக்கும் விரலால் கியூ எழுத்தை டைப் செய்யவும். மோதிர விரலால் அதாவது எஸ் டைப் அடிக்கும் விரலால் டபிள்யூ எழுத்தை டைப் செய்யவும். நடு விரலால் அதாவது டி டைப் அடிக்கும் விரலால் இ எழுத்தை டைப் செய்யவும். ஆள்காட்டி விரலால் அதாவது எஃப் டைப் அடிக்கும் விரலால் ஆர் எழுத்தை டைப் செய்யவும். இது வரலையும் பார்த்துட்டோம் வீடியோ 5ல. அடுத்தது இந்த வீடியோவில் தான் பார்க்குறோம். ஆள்காட்டி விரலால் அதாவது எஃப் டைப் அடிக்கும் விரலால் டி எழுத்தையும் டைப் செய்யவும். அதாவது இந்த எஃப் அடிக்கிற விரல் அதாவது ஆள்காட்டி விரல்ல ஆர் அடித்தோம், அந்த எஃப் அடிக்கிற விரலால் ஆள்காட்டி விரலால் டி எழுத்தையும் அடிக்கணும். இது லெஃப்ட் சைடு, ரைட்டுங்களா? இப்போ ஸ்டெப் 4 அதே தான். வலது கைக்கு சுண்டு விரலால் செமிகோலன் டைப் அடிக்கும் விரலால் பி எழுத்தை டைப் அடிக்கும். மோதிர விரல் அதாவது எல் டைப் அடிக்கும் விரலால் ஓ எழுத்தை டைப் அடிக்கவும். நடு விரலால் அதாவது கே டைப் அடிக்கும் விரலால் ஐ எழுத்தை டைப் செய்யவும். ஆள்காட்டி விரலால் ஜே டைப் அடிக்கும் விரலால் யூ எழுத்தை டைப் செய்யவும். அந்த ஆள்காட்டி விரலால் அதாவது ஜே டைப் அடிக்கும் விரலாலே ஒய் எழுத்தையும் டைப் அடிக்கவும். இந்த பாருங்க எப்படி இந்த ஆள்காட்டி விரல் ஜே இது மேலே வச்சிருக்கோம். இந்த விரலை வந்து யூவும் அடிக்கணும், அதே போல ஒய்யும் அடிக்கணும். இந்த ஆள்காட்டி விரல யூ அடிக்கணும், ஒய்யும். ஆள்காட்டி விரல் மட்டும் 2 லெட்ரு. லெஃப்ட் சைடு வந்து ஆள்காட்டி விரல் வந்து எஃப்ல இருக்கும், எஃப்ல இருந்து ஆள்காட்டி வந்து ஆரையும் அடிக்கும், திருப்பி டீயும் அடிக்கும். அதே போல ரைட் சைடு வலது கை பார்த்தீங்கன்னா ஜே அடிக்கிற ஆள்காட்டி விரல் யூவையும் அடிக்கணும், ஒய்யும் அடிக்கணும். ரைட்டுங்களா? இதாங்க சொல்றது. ஸ்டெப் 5, ஆள்காட்டி விரல் எஃப் டைப் அடிக்கும் விரலால் டி டைப் அடித்தவுடன் ஆள்காட்டி விரலானது எஃப் மீது வைக்க வேண்டும். இந்த டி அடிச்சுட்டு திருப்பி எஃப்க்கு வந்துடணும், ஒய் அடிச்சுட்டு திருப்பி ஜேக்கு வந்துடணும். அதான் சொல்றாங்க, வேற ஒன்றும் கிடையாது. ரைட்டுங்களா? இப்படிதான் வந்து இந்த டீயும் ஒய்யும் அடிக்கணும். இந்த பக்கம் இடது கையில வந்து ஆள்காட்டி விரல்ல டீ அடிக்கணும், அதே போல வலது கை விரல்ல ஆள்காட்டி விரல்ல ஒய் அடிக்கணும். இதான் மெத்தடு. ரைட்டுங்களா? இப்போ வாங்க எக்ஸசைஸ். இது வந்து பட்ஜெட் 4ல எக்ஸசைஸ் 9 பார்த்தோம். இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 10. கொடுக்கப்பட்டுள்ள வரியை 20 வரிகள் என 2 நாட்கள் டைப் செய்யவும். இந்த வரி என்னது? JFTFRF, HJYJUJ, JFTFRF, HJYJUJ. இப்படியே மாற்றி 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 டைப் அடித்து 2 நாளுக்கு ப்ராக்டிஸ் பண்ண, ஒரு நாளைக்கு 20 வரி. இது எக்ஸசைஸ் 10. எக்ஸசைஸ் 11, கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் 3 வரிகள் என 2 நாட்கள் டைப் செய்யவும். ஒரு எழுத்தையும் ஒரு வார்த்தையும் 2 நாட்கள் 3 வரி டைப் செய்யணும். இப்போ காட்னா 1 காட் 3 வரி டைப் பண்ணணும். காட்னு 3 வரி டைப் பண்ணணும். அடுத்து 2 டார்னு 3 வரி டைப் பண்ணணும். இது மாதிரி 2 நாளைக்கு டைப் பண்ணணும். 1 காட்டு, 2 டாரு, 3 டிக்கு, 4 வே, 5 HO ஹாய், 6 OAP, 7 8 UFO, 9 UGH, 10 ஜாய், 11 தட்டு, 12 டே, 13 அக்லி, 14 யுவர், 15 யோகி, 16 ட்ரீ, 17 YUFT, 18 கிஃப்ட், 19 ஹை, 20 HAFT ஹாஃப் டே, 21 லீகல், 22 கோட்டு, 23 பவரு, 24 தெர்ரு, 25 தேரு, 26 வாட்ரு, 27 ஜிப்சி, 28 குவைட்டு, 29 குவைட்டு, 30 கிட்டி, 31 ரைட்டர், 32 ஸ்கொயர், 33 டஸ்கர், 34 டாட்டு, 35 டைப்பிஸ்ட்டு, 36 லாயரு, 37 எல்லோ, 38 ஷேர்ஸு, 39 விபிஷு, 40 லட்ரு, 41 டாட்டு, 42 டுவெல்த்து, 43
தியேட்டர், 44 பர்பஸ், 45 ப்ரிப்பேர், 46 வெதர், 47 குவார்ட்டர், 48 ஜியாலஜி, 49 அட்ரஸ், 50 டிஸ்பிகர், 51 ஸ்பிரிச்சுவல், 52 த்ரூ, 51 அத்தாரிட்டி, 54 டெலிகிராஃப், 55 ஃபூலிஷ், 56 சூப்பர் செட், 57 தேர்ஃபோர், 58 எட்டிக்விட்டி, 59 ஹிஸ்ட்ரி, 60 டைப்ரைட்டர். இப்போ ஏன் சார் இது நம்ம டைப் அடித்து பழகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து கரெக்டாக அந்த மிடில் ரோக்கும் ஹோம் ரோ உள்ள லெட்டருக்கும், அதாவது இந்த லெட்டர் ASDFGH செமிகோலன் LKJ இதுக்கும் QWERT, அதே போல் இந்த பக்கம் POIOY இந்த லெட்டர் மட்டும் அதில் வந்திருக்கும். இந்த கீழே உள்ள லெட்டர் அதில் வந்திருக்காது. அதனால நம்ம அதை டைப் அடித்து பழகணும்னா நம்மளுக்கு வந்து மிடில் ரோவும் அந்த மேல் உள்ள ரோவும் ப்ராக்டிஸ் ஆகிடும். இப்போ பாருங்க, ஒரு நீங்கள் வார்த்தை அடிக்க ஆரம்பிச்சிடலாம். லீகலு, ரைட்ரு, அதே போல் வந்து இது ஸ்பிரிச்சுவலு, டெலிகிராஃபு, பர்பஸு, இப்படி கொஞ்சம் வார்த்தையை நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடலாம். அதாவது மிடில் ரோக்கும் மேலே உள்ள ரோக்கும், இன்னும் நம்ம கீழே உள்ள ரோவுக்கு போகவே இல்லை. இதை அடித்து பழகினா தான் நம்ம மிடில் ரோவும் மேலே உள்ள ரோவும் கவர் ஆகிடும். நடுவில் உள்ள நடுவரிசையும் மேல உள்ள வரிசையும் கவர் ஆகிடும். அதுக்கப்புறம் கீழே உள்ள வரிசையை பார்த்தோம்னா கீழே உள்ள வரிசையும் கவர் ஆகிடும். மொத்தத்துக்கு நல்லா இங்கிலீஷ் டைப் படிக்கலாம். ஸோ இதில் வந்து 2 எக்ஸசைஸ் 10, எக்ஸசைஸ் 11. எக்ஸசைஸ் 10 வந்து GFTFRF HJUJUF இப்படியே அடிச்சுக்கிட்டே போகணும். கேப் விட்டு இடம் விட்டு இந்த மாதிரி 20 வரி அடிக்கணும். 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணு. இந்த கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வார்த்தையும் 3 வரின்ட்டு 2 நாளுக்கு டைப் பண்ணி பழகணும். அது எக்ஸசைஸ் பண்ணணும். இது எக்ஸசைஸ் 12. எக்ஸசைஸ் 12 பார்த்தாக்கா கொடுக்கப்பட்டுள்ள ஒவ்வொரு வரியும் 5 வரிகள் என 2 நாட்கள் டைப் செய்யணும். ஒவ்வொரு வரியும் 5 வரியா அடிக்கணும். 2 நாளுக்கு டைப் செய்யணும். என்ன வரியில? 1. He heard her say that the vice judge has used a large weighty desk. 2. He used a large yellow flag. He held that large yellow flag high. 3. If Hari is prosperous, he will take this water purifier today itself. 4. We should get what we like at that shop regularly. 5. Try as far as it goes. Therefore, will you take this post? 6. They got a jug of water purely for the purpose of eye wash. 7. Poor porter of the shipyard desperately took 8 luggages. 8. Do as she says or as he says. Write a letter to your father or sister. 9. A hill has a high railed ledge regarded as quite safe for all. 10. The disloyal authority preferred to look after the guild after struggles. பாருங்க, ஒரு வரியே வந்துருச்சு. நம்ம ஒரு வரியே அடிக்கலாம். இந்த மாதிரி ஒரு நாளைக்கு 5 வரி டைப் பண்ணலாம். 5 வரியின் ஒரு வரியும் 5 வரியை டைப் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ண 2 நாளைக்கு ப்ராக்டிஸ் பண்ணும். இது ஏன் நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் நம்ம முதல் சொன்னதான் என்னன்னா, அந்த நடு வரிசையும் மேல் வரிசையும் உள்ள லெட்டர் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க. கீழே உள்ள வரிசையை கொடுத்துருக்கவே மாட்டாங்க. அப்போ நம்மளுக்கு நடு வரிசையும் மேல் உள்ள வரிசையும் நல்லா வந்து டைப் அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். இந்த மாதிரி வந்து ஒரு சென்டென்ஸே நம்ம அடிக்க ஆரம்பிச்சிடுவோம். கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் படிக்க முடியும். எல்லாம் யூடியூப்லேருந்து கற்றுக்கிறாங்க. மாதிரி இப்போலாம் வந்து யாரும் போய் ரொம்ப குருன்னு வச்சுக்கிட்டு டீச்சர்னு வச்சுக்கிட்டு கற்றுக்கிற காலம் அந்த காலம். இது வந்து டிஜிட்டல் வேர்ல்டு, கம்ப்யூட்டர் உலகம் எல்லாம் அந்த அளவுக்கு வந்து யூடியூப் வந்து நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ப்ரொவிஷனும் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. நானும் நிறைய இந்த மாதிரி வந்து வீடியோஸ் வந்து யூடியூப்பில் நிறைய பார்த்து கற்றுக்கிறேன். ஏன்னா லேர்னிங் இஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ். லேர்னிங் இஸ் எ லைஃப் லாங் ப்ராசஸ். அதாவது கற்பது வாழ்வு முழுவதும் தொடரக்கூடியது. நம்ம கற்றுக்கிட்டே இருக்கணும். இந்த கற்றுக்கிறது லேர்ன் பண்ணுறதுக்கு வயசே கிடையாது. எந்த வயசு 60 வயசு 70 வயசு எத்தனை வயசு ஆகியிருந்தாலும் எவ்வளோ ஏஜ் ஆகியிருந்தாலும் யூடியூப் மூலிமா இந்த காலத்தில் நிறைய கற்றுக்கலாம். யூடியூப் நம்மளுக்கு அந்த அளவுக்கு வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு கொடுத்துருக்கு. அதனால் நம்ம யூடியூப் நல்லா யூஸ் பண்ணுவோம், டைப் அடிக்க கற்றுக்கோம். நம்மளும் வாழ்க்கையில் வந்து 4 காசு சம்பாரித்து இந்த சொசைட்டியில் ஒரு பெரிய ஆளாக ஆக முடியும் அப்படின்னு நம்பிக்கையோடு இது வரையும் போட்ட 5 வீடியோ நிறைய பேர் பார்த்துறீங்க. இந்த வீடியோ 6வது வீடியோ நிறைய பேர் பாருங்கள். அடுத்தது அந்த கீழ் உள்ள ரோவையும் வந்து கீழ் உள்ள ரோ
அந்த ரோ எடுத்து முடிச்சிட்டோம்னா மொத்தத்தையும் அடையாமல் இந்த ஒரு 2-3 வீடியோவில் வந்து கம்ப்ளீட்டாக நீங்கள் வந்து இந்த இங்கிலீஷ் எப்படி டைப் பண்ணுறது கற்றுக்கலாம். இதோட இந்த வீடியோவை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.